வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரிகேஷன் வாட்டர் லெவல் அலாரம் ஃபார் அக்ரிகல்ச்சர். அந்த அலாரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 மோடில் இருக்குது. லோ பவர் கன்செப்ஷன், ஹை பவர் கன்செப்ஷன். இப்போ ரெட் கலரில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா லோ பவர், சவுண்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அலாரம் அடிக்கும். இப்போ வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிட்டு கம்பியில் கட்டிட்டிங்கன்னா போதும், அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் சுவிட்சை வந்து ஹை பவர், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் லோ பவர் இல்லாட்டி ஹை பவரில் வச்சுட்டு நீங்கள் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை மாறி விட்டுறலாம். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாஞ்சிச்சா நான் வந்து பார்த்துட்ருக்கணும்னு தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா மினிமம் 100 மீட்டர் வரைக்கும் சவுண்டு நல்லா கேட்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் ரீசார்ஜபிள் பேட்டரி பயன்படுத்தி இன்னும் சவுண்டை வந்து எஃபிஷியண்டாக ஆக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் தண்ணியை வந்து மாறி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா விவசாயிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது எப்படி செய்யறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்த வீடியோ இதுதான்.